வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். ரீசெண்டாக வந்து மஷ்ரூம் பெலட்டை வச்சு நம்ம பெட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குது, ரிசல்ட் என்னன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மஷ்ரூம் பெலட்டை பொறுத்தவரைய பெட்டு ப்ரிப்பரேஷனுக்கான காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வைக்கோலுக்கும் மஷ்ரூம் பெலட்டுக்கும் ஒரே காஸ்ட்டு தான். ரூ. 60லேருந்து ரூ. 70 வரை செலவு வருது. பெட்டு ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டை பொறுத்தவரைய எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட்டு வரக்கூடிய ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வைக்கோலில் வர அளவுக்கு மஷ்ரூம் பெலட்டில் வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ மஷ்ரூம் பெலட்டை பொறுத்தவரைய ஒரு 300 கிராம் டு 400 கிராம் வேஸ்டேஜ் போக ஃபஸ்ட் ஈல்டு வருது. பட் நம்ம வைக்கோலில் போட்டிங்கன்னா எப்படியும் 500 600 கிராம் வந்துடும். பட் அதே மாதிரி மஷ்ரூம் பெலட்டில் வந்து ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்ச் 3 பட்ச் வைக்குது. ட்ரைனஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய கூரை செட்டப்பில் காத்தோட்டம் வர மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெட்டில் ஃபஸ்ட் ஈல்டு ஃபுல்லாக வந்து கருகிடுச்சு. செகண்ட் மறுபடியும் அதில் வந்துச்சு. அது இன்னொரு பெட்டில் வர ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ட்ரைனஸ்ஸாக இருக்குது. அதாவது வைக்கோலில் போட்ட அந்த வரக்கூடிய ஈல்டும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்க மாதிரி வர மாதிரி தோணுது. ஹைடெக் மெத்தட் இந்த மாதிரி போகும்போது மஷ்ரூம் பெலட்டில் போட்டால் நல்லா ஈல்டு இருக்குமா என்னன்றது தெரில. பட் நம்ம கூரை செட்டுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 5 பெட் தான் செக் பண்ணேன். ஸோ பல்காக போட்டு செக் பண்ணும்போது இன்னொரு ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கரெக்டாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஒரு 50 கேஜி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் போட்டு செக் பண்ணி பார்க்கப்ப நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். மஷ்ரூம் பெலட்டில் போடுறதுனா நீங்கள் போட்டு பாருங்கள். மினிமம் ஒரு 25 பெட்டு ஒரு மூடாக வந்துச்சு அப்படின்னா 25 கிலோ போடலாம். ஸோ அப்படின்றபோது 25 பெட்டு போட்டு பாருங்கள். ஒரு பெட்டு 2 பெட்டை வச்சு எதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 25 பெட் வந்து போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஒர்க்குலாம் வந்து ஈஸி தான். ஸோ பெருசாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்க தேவையில்ல. லேபர் கிடைக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக நல்ல ஒரு இது தான். ஸோ ஈல்டு வைஸ் எப்படி வருது அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் செட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ எனக்கு வந்தது கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்னும் டோட்டலாகவே ஒரு 60 நாள் வச்சு பார்த்தா அதில் எவ்வளோ ஈல்டு வருது என்னன்றது ப்ராப்பராக தெரியும். ஸோ நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தனால சொல்கிறேன். மஷ்ரூம் பெலட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ நல்ல ஃபார்மிங்கே வந்துருச்சு, ஈல்டு வந்துச்சு. பட் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 3 ஈல்டு நம்ம எப்பயும் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 60 நாள் வச்சு பார்த்து மொத்தத்துக்கு எவ்வளோ ஈல்டு வருதுன்னு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 2 பெட்டு 3 பெட்டு போட்டு செக் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 பெட்டாவது மினிமம் போடுங்க. அப்போ தான் மொத்தமாக ஒரு ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்றது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் தாராளமாக பண்ணுறவங்க பண்ணுங்கள். மஷ்ரூம் பெலட்டு இல்லை அதை பற்றி ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படுது. 70 to 80% மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.